இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாயில் வடை சுடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி சாதாரணமாக சொல்கிற வார்த்தை தான், வாயிலே வடை சுட்டுறான்டா அப்படின்வாங்க. ஆக இந்த வாயில் வடை சுடுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது அவனால் முடியாததை முடியுன்னு சொல்கிறதா? அதுக்கு ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருந்து ஒரு டப்பிங் தான் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தான் AIOUE. இந்த 5 எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டால் அந்த எல்லா விஷயமும் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வாயில் வடை சுடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வாயில் வடை எப்படி வடை சுட முடியும்? ஏதோ பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் தானே வடை சுடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா பாருங்கள், வாயில் வடை சுடு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னடான்னா, வாயில்னா என்ட்ரன்ஸு, நுழைவு வாயில். மனிதனுக்கு நுழைவாயில் வாயி, அதனால தான் அதை வாயின்னு வச்சான். வாயின்றது இப்போ வீட்டுக்கு வாயில், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச்சி இருக்கும், நுழைவாயில், அன்புடன் வரவேற்கிறது அப்படின்வாங்க. ஆக வாயில் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் இந்த AIOUயில் ஏ என்ற எழுத்தை எடுத்து போடுங்க. அந்த வாயில்ன்ற பக்கத்தில் வாயில அப்படின்னு வரும். ஆக வாயில் அப்படின்னா என்ன? வாயிலன்றது என்ட்ரன்ஸு அப்படின்னு. இப்போ அடுத்து வடைன்னா என்ன? நம்ம கடலைப்பருப்போ இல்லை உளுத்தம்பருப்போ ஊற போட்டு அரைச்சி வடை சாப்பிட்றது இல்லை. வடை என்பது சூரிய பகவான் அப்படின்றது. அது வார்டு ஆர் சைலண்ட் வரும். அது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா வடைன்னு வரும். அதனால தான் வடை மேலே பேட்டை, வடை பழனி, வடை மலையான் அப்படின்னு சூரிய பகவானை சொல்கிறது. ஆக இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல சொன்னது என்ட்ரன்ஸு, சூரிய உதயம். ரெண்டாவது சொல்கிறது சூரியனையே சொல்கிறோம், சூரியனை தான் சொல்கிறோம். வடைன்றது சூரியன் அப்படின்றது. சரி, மூணாவது சுடுறது அப்படின்னா என்ன? எது எண்ணெயில் போட்டு வடையை சுடுறதா? அது சுடுறது இல்லை. அது சுடுறதுன்றது அதாவது மூவ் இன்டு பொசிஷன், தன்னுடைய நிலையிலேருந்து தன்னை மாற்றிக்கின்னு கிளம்பி ஓடுறது அப்படின்றது மாதிரி இது இருக்குது. அதாவது ஷட்டுன்றது SHUT ஷட்டு. அது பக்கத்தில் இந்த 5 எழுத்தில் இருக்கிற யூவை போட்டிங்கன்னா சுடுன்னு வரும். SHUTU சுடுன்னா மூவ் இன்ட்டு பொசிஷன். இப்போ பாருங்கள், ராத்திரி 12 மணி இருட்டு நம்மளை மூடிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது பேய் பிசாசு இருக்கும், கெட்டவன் இருப்பான், திருடன் அயோக்கியம் இருப்பான். டேய் விடிஞ்சிருச்சு, இனிமேல் இருக்கக்கூடாது, இப்போ பிடிச்சிருவாங்க ஜனங்க அப்படின்னு சொல்லி ஓடுவான். இந்த மாதிரி அதாவது மிருகங்கள் கூட ராத்திரியில் வேட்டையாடிட்டு விடியும் போது எஸ்கேப் ஆகிடும். அந்த மாதிரி தான் திருடனுங்களும். அதாவது தப்பு பண்ணுறவனுங்க எல்லோரும் நைட்டில் திருடுறதுக்கு ஆரம்பிப்பான். விபச்சாரி உள்பட விடிஞ்சா இருக்க மாட்டான், ராத்திரியில் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்வாங்க. ஆக மொத்தம் இந்த இருட்டுன்றது தப்பு செய்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது இல்லையா? இவங்களெல்லாம் அடித்து விரட்டுறதுக்கு தான் நம்மளுடைய சூரிய பகவான் அங்கே உதயமாகறாரு. அவர் உதயம் ஆனோன்னே எல்லோரும் எப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு ஷட்டுன்னா ஷட்டர்னு வைங்களேன், கதவை மூடிக்கிட்டு விழுந்தடித்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷட்டுன்ற வார்த்தையை தான் நாம் யூன்ற வார்த்தையை பின்னால் சேர்த்துட்டு சுடு, SHUTU சுடு. அந்த மூவ் இன்ட்டு பொசிஷன்னா அவங்களுடைய பொசிஷன்லேருந்து எல்லாரும் விலகி ஓடுறது. விடிய போகுது, இனி இருக்கக்கூடாது, தப்பிக்கணும், இனி பிடிச்சிருவாங்க யாராவது அப்படின்னு. அதனால தான் வாயில் வடை சுடு. சும்மா இது எப்படி நம்ம நினச்சிட்டோம்? அதாவது ஏதோ நான் முடிச்சிருவேன்டா, அவன் மட்டும் இருந்திருந்தா இதெல்லாம் முடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி. அந்த அவன் அப்படின்றது சூரிய பகவானுன்னு வச்சுக்கணுங்க நீங்கள். அவர் இருந்திருந்தால் இந்த காரியத்தை லேசாக முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலையா? சூரிய பகவான் வெளியில் என்ட்ரன்ஸில் அப்படி உதயம் ஆகும்போதே இந்த காற்று, கருப்பு, பேய், பிசாசு, கொடிய விலங்குகள், அதாவது சமுதாயத்தில் கெட்டவன் எல்லாம் இவங்க எல்லாம் விழுந்து அடித்து ஓடுறாங்களாம். தன்னுடைய கடையை மூடிக்கிட்டு ஓடுறான்ல, எங்கேயாவது கலவரம் அந்த மாதிரி தான். இதனால தான் வாயில் வடை சுடுன்னு அர்த்தம். இதுதான் அது சீக்ரெட் ஆஃப்